அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். சில மேசராசி என்பர்கள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அவைகள் நல்ல விதத்தில் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் தாங்கள் சில வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்களே தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்கள் எதிரிகளே அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். நல்ல மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தற்பொழுது கிடைக்கும். சில அன்பர்களுக்கு புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்கள் தகாத வழியில் சென்று அதனால் பணவிரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு வளத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட
மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சில அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். சில மிதுன ராசி அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பணத்தால் சில அன்பர்களுக்கு பகைமைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். நிறைய சொத்துக்கள் சேர்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்திலும் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உறவினர்களிடையே நெருக்கமான நட்பு உண்டாகும். சில கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சில அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் சற்று பொறுமையுடன் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தற்சமயம் யாருக்கும் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். சொத்து சுகம் ஏற்படும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும், பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக ஊர் விட்டு ஊர் செல்ல நேரிடும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அண்டை வீட்டாருடன் மிகவும் எச்சரிக்கையுடன் பழகிக் கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். எளிதில் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது கவலைகள் நீங்கும். அனைவரும் தங்களிடம் இணக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். மேலோர்களின் ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் அனைத்திலும் தாங்கள் வெற்றிகளை பெற இயலும். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரமும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட வெற்றிகரமாக எளிதில் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல் நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். அளவற்ற ஆற்றல்கள்
ஏற்படும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீவிரர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு மிகவும் நல்ல நிலையில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். குடும்பம் மேன்மை அடையும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும்.
சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சில அன்பர்கள் சந்திக்க நேரிடும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும், செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செய்வதன் மூலமாக பல இன்னல்களிலிருந்து தங்களை காப்பாற்ற இயலும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும், உறவினர்களும் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள், ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும், தாயாரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும், சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். சில மகர ராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும், நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும், தாராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களே வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. உடல் நலத்தில் சிறப்பு கவனம் தேவை. சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும், நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும், அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், வாகன வசதிகள் பெருகும், மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும், பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும், செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம், வழக்குகளில் முன்னேற்றம் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும், வீண் பழி தங்களை வந்து சேரும், பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும், துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். பல வழிகளிலும் தங்களுக்கு சிறப்பு உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் வாகன வசதிகளும் ஏற்படும். அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் சில அன்பர்களுக்கு உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குறுதிகளை தற்சமயம்
யாருக்கும் அளிக்க வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. சில கும்பராசி என்பவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலமற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் தங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயல்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவற்றில் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் செய்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலமற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏராளமாக பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். கும்பராசியில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் அமர்ந்தும், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு 2:07 முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை 10:36 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை 10:36 முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு 8:42 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு 8:42 முதல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை 8:20 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது.